அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. தலைமை பண்புக்கு இவங்க பொருத்தமானவங்களா இருக்காங்க. மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ போறாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்காரங்களோட பொதுவான குணங்கள், சனி பயிற்சியால இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள், பாதகமான பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து ரெண்டும் கலந்த பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. திருமண தடைகள் நீங்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்துல கவனம் தேவைங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை அவசியங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கன்னி ராசிக்காரங்க உழைப்பாளிகள், தன்னார்வம் மிக்கவங்களா இருப்பாங்க. குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும், கௌரவத்தை எதிர்ப்பவர்களாகவும், சிக்கனமானவர்களாகவும் உலகம் முழுவதும் சுற்றி வர இவங்க விரும்புவாங்க. திட்டமிட்டு செயல்படுவாங்க. தங்களுக்கு கீழ் வேலை செய்யறவங்களை உற்சாகமா வச்சிருப்பாங்க. இவங்க வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் கொண்ட தன்னம்பிக்கை உடையவங்க. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வேலை செய்கிறார். இதன் மூலமாக குடும்பத்துல சந்தோஷம், திருமண தடைகள் நீங்கிறது, குழந்தை பாக்கியம் போன்ற பல நன்மைகள் உண்டாக போகுது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு. கடல் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும் யோகம் உங்களுக்கு இருக்கு. அரசாங்க துறையில வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவங்களை நம்பி சூழ்நிலையை ஒப்படைக்க வேண்டாம். தொழில் மற்றும் உத்தியோகத்துல வேலைய மற்றவர்களிடம் ஒப்படைக்க கூடாது. பொறுமை அவசியம். பெரிய பதவியில இருக்கிறவங்க கட்டுப்படுத்த நினைக்கலாம். வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது கவனம் தேவைங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்ப்பது நல்லது. சத்தான உணவுகளை உட்கொள்றது உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லதுங்க. கோவில் திருப்பணிகளை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாடு செய்யறது ரொம்பவும் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல இஷ்ட தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அபிராமி அந்தாதி பாடல்களை கேட்கலாம். துர்க்கை கவசம் படிக்கலாம். சனிக்கிழமைகள்ல ராகு கால வேளையில பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மிளகு சேர்த்து பிரார்த்தனை செஞ்சா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் உதவிகள் செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நிதானம் தேவைங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீண்ட கால எதிர்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகள் பொறுப்பா நடந்து கொள்வாங்க. வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு உங்களை தேடி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமா கையாளணுங்க.
பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலைதுட்கும். அதை கண்டெல்லாம் நீங்க அச்சப்படக்கூடாது. கூடிய விரைவில் உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர்ந்துருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். கூடிய விரைவில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய பிரச்சனை சரியாயிருங்க. எழுப்பறியாக இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். பண பற்றாக்குறை நீங்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை சனி வக்ரத்தில் போறதுனால உதவிகள் உங்களை தேடி வரும். உடற்பயிற்சி யோகா செய்வது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க திட்டமிட்டு செயல்படணும். தாய் வழி உறவுகளிடம் மனக்கசப்பு ஏற்படலாம். வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. பெண்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறது நல்லதுங்க. உத்தியோகத்துல திடீர் மாற்றம் வரும். அதிகாரிகளிடம் மோதல் போக்கை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணுங்க. இளம் வயதினர்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் கிடைக்கும். வர்த்தகத்துல உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கும். கலைத்துறையினர்களுக்கு ரசிகர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தணுங்க. தலைவலி, தூக்கமின்மை, கழுத்து வலி போன்ற உபாதைகள் வரலாம். புதன்கிழமைகள்ல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். விஷ்ணு சகஸ்திராமம் பாராயணம் செய்யணும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையா இருக்கணும். வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. தொழில ஏற்றம் உண்டுங்க. இரும்பு தொடர்பான தொழில் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க.
அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம், கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் இருந்த தடை தாமதம் நீங்க போகுதுங்க. போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் மாறப்போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுது. பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துக்க போகிறாங்க பிள்ளைங்க. பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யோசிச்சு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக பேசுறது நல்லதுங்க. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.